வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் 8th ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம மோஸ்ட்டாக ஃபேக்சுவல் பேசிஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம். அதாவது இந்த பர்டிகுலர் புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புக்கை நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடித்தோம் அப்படின்னா நம்மளால் ஜியாகிரபிக்கல் கொஷின்ஸ் அண்ட் தென் என்விரான்மெண்டல் கொஷின்ஸ் கேட்கும்போது இன்ட்ரோடக்ஷனை ஈஸியாக எழுத முடியும். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு கொஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மெயின்ஸில் எழுதும்போது ஒரு கொஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த இன்ட்ரோடக்ஷன் படித்தா உங்களோட கண்டென்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் படிக்கவே கூடாது. அந்த பர்டிகுலர் கரெக்ஷன் பண்ணுறவங்க உங்களோட கண்டென்ட்டை மோஸ்ட்டாக படிக்கவே கூடாது உங்களோட பர்டிகுலர் இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஜியாகிரபிக்கல் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸை நார்மலாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம அந்த ப்ராசஸோட ஈல்டு என்ன, அந்த ப்ராசஸோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் இன்ட்ரோடக்ஷனை ஈஸியாக எழுத முடியும். சரிங்களா? ஸோ இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதுறதுல 50% ஆஃப் த கண்டென்ட் கொஷினில் இருந்தே எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 50% ஆஃப் த கண்டென்ட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு ஓவராலாக எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சப்ஜெக்டை படித்து நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய 50% ஆஃப் த இன்ட்ரோடக்ஷனை அங்கே எழுத முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 1, அதாவது ரிசோர்ஸஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எங்கெங்கேருந்து வருது, அதோட யூசஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் தான். சரிங்களா? இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் கேதர் பண்ண முடியும். நீங்கள் இதை புக்கில் படிச்சிங்கன்னா வித்தின் ஒரு half a பேஜில் உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் லெசனோட ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா 2 பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மதரோட பசங்க அவங்கக்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அவங்களோட ரிசோர்ஸஸை பற்றின கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா ரிப்ளை கொடுப்பாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த லெசனோட ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லெசனில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது மொத்தமாக அந்த ஸ்டோரியை ஃப்ளோவோட படிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, டெக்ஸ்ட் புக். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஏன் இதை நம்ம ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்டு பை ஹியூமன் பீயிங்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸால் யூட்டிலைஸ் பண்ணப்படுது. ஸோ இங்கே நம்ம யூஸ்டு, யூட்டிலைஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டை நம்ம ஒரு ஓவரால் ஒரு ஹோலிஸ்டிக்காக சொல்லணும் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அது நமக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸஸோட டெஃபினிஷன். அதாவது யூட்டிலிட்டி ஆர் யூசபிலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் அ ரிசோர்ஸ். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, எந்தெந்த வகையில் நம்மளால் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பொருளையோ இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸையோ ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே நான் ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். சரிங்களா? ஸோ வேல்யூ இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வர்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட மைண்டுக்கு வர்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மணி பேஸ்டு தான் நம்ம மைண்டுக்கு இருக்கும். ஆனால் வேல்யூவை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஆர் எக்கனாமிக் வேல்யூ. சரிங்களா? வேற
செகண்ட் டைப் என்னென்னா நான் கமர்ஷியல் வேல்யூ. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அந்த நான் கமர்ஷியல் வேல்யூ என்னென்னா ஏஸ்தட்டிக் வேல்யூ. இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போது அந்த கமர்ஷியல் ஆர் எக்கனாமிக் வேல்யூ வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு டைப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது அயன் ஓர் இருக்குது, அதிலேருந்து நம்ம மெட்டலை வந்து பிரித்து எடுக்கிறோம். ஸோ இப்போது இந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேட் டு பை சம் மெட்டல் பேஸ்டு திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராடு வாங்குவீங்க, அயன் ராடு வாங்குவீங்க, நிறைய நெட், போல்ட், நிறைய விதமான மெட்டல் பேஸ்டு திங்ஸை வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே 90% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பேஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூபிள், அதாவது மணி பேஸ்டு வேல்யூ, எக்கனாமிக் வேல்யூ இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். சரிங்களா? வேறஸ் நம்ம செகண்ட் டைப்புக்கு வந்தோம் அப்படின்னா அது வந்து நான் கமர்ஷியல் வேல்யூ. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பேஸ்டு வேல்யூ வந்து இருக்காது. ஆனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்தட்டிக் வேல்யூ. இப்போது ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் வந்து காசு கொடுக்காமலே பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வேல்யூ. இப்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வரலாம். இப்போது ஒரு பார்க்கும் அழகாக தான் இருக்குது, இல்லை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பும் அழகாக தான் இருக்குது, அந்த இடத்துலலாம் வந்து ஃபீஸ் வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைம். சரிங்களா? டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கமர்ஷியல் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸையோ இல்லை ஆப்ஜெக்டையோ கமர்ஷியல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக், நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ஆர்எல்ஸ் ஒரு 120 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சில இடங்கள் இப்போது வந்து பார்க்காக மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சில இடங்கள் வந்து ஃப்ரீயாக எல்லோரும் ரோம் பண்ணுற மாதிரி எல்லா மக்களும் வந்து போகிற மாதிரியான இடமா இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏஸ்தட்டிக் வேல்யூவாக மட்டும்தான் இருந்திருக்கும். வென் டைம் பாசஸ் அந்த பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் பேஸ்டு வேல்யூவாக இருக்குது. சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நான் கமர்ஷியல் வேல்யூவிலேருந்து கமர்ஷியல் வேல்யூவுக்கு ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு இன்னுமே ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் பேஸ்டு மெடிசன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஜென்ரலாக என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஏன் வந்து நம்ம அந்த பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் டைம்ஸ்லலாம் வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருந்தோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கோம். வேறஸ் ஒரு 40 to 50 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் தான் இருந்தோம். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இருப்பாங்க. ஸோ இப்போது நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து போக மாட்டோம். சரிங்களா? காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சசிபிலிட்டி இருக்காது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து ஏதாவது ஒரு மெடிசன் வந்து நம்மளோட கிராண்ட்மா வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போது ப்ரெசன்ட் டேயில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யறதில்ல. சரிங்களா? சப்போஸ் இப்போது உங்கள் வீட்டில் வந்து கிராண்ட்மா இருக்காங்க, அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேடு மெடிசன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது அந்த ஹோம்மேட் மெடிசனுக்கு ப்ரெசன்ட் டேயில் எந்த வேல்யூவும் இருக்காது. பட் நாம் அந்த பர்டிகுலர் மெடிசனுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹோம்மேடு ரெமிடி, அந்த பர்டிகுலர் மெடிசன் இருக்குது இல்லைங்களா, பாட்டியோட அந்த மெடிசன், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபேம் வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி சோல்வ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆச்சு, ப்ரெசன்ட் டேயில் ஒரு வேல்யூ இல்லாத ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆகும்போது ஃப்யூச்சரில் ஒரு வேல்யூபிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ப்ரொவைடட் நம்ம அதுக்கு தேவையான ஒரு டெக்னாலஜி ஆர்எல்ஸ் நாலேஜை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டைம், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு சப்ஸ்டன்ஸை ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நான் கமர்ஷியல் வேல்யூ டு கமர்ஷியல் வேல்யூ. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமனை ஏன் நம்ம ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹியூமன்ஸால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், நிறைய நாலேஜை கேதர் பண்ண முடியும், நிறைய இன்வென்ஷன்ஸை வந்து கொடுக்க முடியும், நிறைய டிஸ்கவரிஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஐடியாஸ், நாலேஜ், இன்வென்ஷன், டிஸ்கவரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் லீட் டு க்ரியேஷன் ஆஃப் மோர் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ஸோ இப்போது ஹியூமன் பேஸ்டு
நாலேஜிலேருந்து நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் க்ரியேட் ஆகிறதுனால நம்ம ஹியூமன்ஸை என்னன்னு சொல்கிறோன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப வருஷமாக வந்து நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பேர்டனாக கருதிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபோரமில் நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதிகப்படியான ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ நான் அதை வந்து ஒரு சின்ன மென்ஷன் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு அவங்களோட நாலேஜை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாக அவங்கள ஒரு நல்ல ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது இங்கே ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இதில் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி ஏன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வென்ஷனும் ஆர்எல்ஸ் டிஸ்கவரியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிசோர்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரில்லிங் மிஷின், சம்மர் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து ட்ரை ஆனவுடனே கண்டிப்பாக வந்து போர்வெல் வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் புதுசாக வந்து டிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ஒரே சோர்ஸ் என்ன, ஒன்று மழை வரணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கிணறு வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கிணறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஏன்னா கிணறு அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக நிறைய மேன் ஃபோர்ஸை வச்சு தான் அதை வந்து நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளால் ரொம்ப டீப்பாக வந்து கொண்டு போக முடியாது. ஸோ இங்கே வாட்டருக்கான ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த பர்டிகுலர் வெல், இல்லைனா நியர்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாட்டர் சோர்ஸ், ரிவரோ இல்லை லேக்கோ இல்லை பாண்டோ. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வாட்டரை வந்து கேதர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பாப்புலேஷன் இருந்த வரைக்கும் அது வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருந்துச்சு. வேறஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு வாட்டரோட நெசசிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த போர்வெல்னால என்ன நடந்துச்சு, இப்போது நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கான ஒரு வாட்டர் சோர்ஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போது போர்வெல் அப்படிங்கிற ஒரு இன்வென்ஷனை கொண்டு வந்ததுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலையே ஒரு வாட்டர் சோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேபிள்லேருந்து நம்ம வாட்டரை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வென்ஷன் ஆர்எல்ஸ் ஒரு டிஸ்கவரி இன்னொரு ரிசோர்ஸஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏன்ஷியன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபயரை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபயரை கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சு, அவங்க வந்து குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்வென்ட் பண்ணதுனால குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிலிருந்து நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஒரு ரிசோர்ஸ் வந்து இன்னொரு ரிசோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. அடுத்து வீல். சரிங்களா? ஸோ வீலை இன்வென்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளோட 3/4 ஆஃப் த லைஃப் ப்ராசஸே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம எதில் பார்த்தோம்னாலும் அந்த வீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ வீல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் வீலோட இன்வென்ஷன் நிறைய ரிசோர்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ இந்த ஐடியாஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை புதுசாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட். சரிங்களா? எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி. அதாவது இப்போது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாட்டர்லேருந்து நம்மளால் வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸ், நாலேஜ், இன்வென்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த இன்வென்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, ஒரு நார்மல் சப்ஸ்டன்ஸ் எப்படி ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் எத்தனை வகைப்படும் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ரிசோர்ஸ், செகண்ட் ஒன் ஹியூமன் மேட் ரிசோர்ஸ், தேர்ட் ஒன்
ஹியூமன் ரிசோர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் ட்ரான் ஃப்ரம் நேச்சர் அண்ட் யூஸிங் இட் வித்தவுட் மச் மாடிஃபிகேஷன். சரிங்களா? நேச்சர் கிட்டேருந்து அப்படியே எடுத்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். சரிங்களா? ஸோ கிரவுண்ட்லேருந்து அப்படியே எடுக்கிறோம், அதை வந்து ப்யூரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவுமே ஒரு கன்வெர்ட்டபிள் ப்ராசஸ் வந்து கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து H2O அப்படிங்கிறது H2O ஃபார்மில் தான் கன்சியூம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து நிறைய மாடிஃபிகேஷன் இல்லாமல் டைரெக்டாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. சரிங்களா? இது அண்ட் தென் சாயில், அதுக்கடுத்து சாயிலிருந்து எடுக்கக்கூடிய மினரல்ஸ். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மினரல்ஸை வந்து நம்ம டேரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட். சரிங்களா? சால்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேருந்து தான் வந்தாலும் அது ரொம்ப ஒரு நிறைய ப்ராசஸை வந்து பாஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் கிடையாது. வெறும் 2 ஸ்டெப்பு தான். சரிங்களா? தண்ணி வேப்பர் ஆகுது, கீழே வந்து செடிமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த செடிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ மினரல், சோடியம், அதாவது உப்பு. ஸோ அதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரினியூவபிள் ரிசோர்ஸ், செகண்ட் ஒன் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். சரிங்களா? ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிப்ளனிஷ் ஆகிடும். சரிங்களா? இப்போது நம்ம ஸ்டாக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ரீஃபில் ஆகிடும். இதில் ரொம்பவுமே வந்து எஃபெக்டே ஆகாத ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ், எவ்வளவு எடுத்தாலும் தீராத ஒரு ரிசோர்ஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் சோலார், செகண்ட் ஒன் விண்டு. சரிங்களா? இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ். அதே மாதிரி நிறைய ஸ்டாக். சரிங்களா? அது வந்து தீரவே தீராது. ஸோ இப்போ நம்மளோட ஒரு லைஃப் டைமில் சன்லைட் வந்து தீந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ். வேறஸ் ஒரு சில ரிசோர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். சரிங்களா? ஆனால் ரீஃபில் ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுவும் கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வாட்டர், சாயில், ஃபாரஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் வந்து யோசிக்கலாம், வாட்டர், சாயில், ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து டெப்ளீட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ரீஃபில் ஆகிடும். சரிங்களா? வேறஸ் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த டைப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் ரினியூவபிள். ஸோ இந்த நான் ரினியூவபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அந்த ஸ்டாக். சரிங்களா? ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து மேபி க்ரியேட் ஆகிறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகலாம். சரிங்களா? வேறஸ் இப்போது நம்ம சாயிலை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரெனியூவபிள் ரிசோர்ஸில் சாயில் அப்படிங்கிறத ஒன்று பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம வந்து சாயிலை எடுத்துட்டோமே, நம்மளால் சாயிலை வந்து ரீஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வரும். பட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சாயில் கேதரிங்கெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவரோட பேங்க்ஸ்லேருந்து இல்லை ட்ரையாக இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லேருந்து தான் அவங்க வந்து பிக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஹெவியாக ஃப்ளட்டு வந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலேருந்து எரோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்து சில்டேஷன் வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். ஸோ இப்போ அங்கே சில்டேஷன் அக்கறை ஆகிறதுனால என்ன ஆகும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து அங்கே ரீஃபில் ஆகிடும். ஆனால் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் ரீஃபில் ஆகிறதுக்கு மினிமம் 1000 இயர்ஸ் ஆகும். இப்போது சாயிலை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளட்டு வந்தால் போதும், அந்த பர்டிகுலர் இடம் வந்து ரீஃபில் ஆகிடும். ஃப்ளட்டு வர வரைக்கும் தான் நமக்கு அங்கே வந்து ரிசோர்ஸஸ் இருக்காது. ஆனால் இப்போது இந்த பர்டிகுலர் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை நீங்கள் ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் அதை மறுபடியும் பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மினிமம் 1000 இயர்ஸ் ஆகும் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ரிப்ளனிஷ் ஆகிறதுக்கு. அதையெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் நான் ரினியூவபிள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோல், பெட்ரோலியம் பேஸ்டு ப்ராடக்ட், நேச்சுரல் கேஸ், எல்லா விதமான ஹைட்ரோ கார்பன் சப்ஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரினியூவபிள் தான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம்னா நேச்சுரல். ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளால் இந்த ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? நம்மளோட எர்த்தோட அந்த பர்டிகுலர் டெரைன், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட், நம்ம இருக்கக்கூடிய ஆல்டிடியூட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஒரு அன்ஈக்குவல் பேசிஸில் வந்து பிரித்து வச்சுருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸாகவே இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சசபிளாக
இருக்காது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். சரிங்களா? ஸோ ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போது ஒரு சில நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்மளால் டைரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதாவது அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறபோது அதை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸை வந்து பாஸ் பண்ணி வந்தப்புறமா நமக்கு ஒரு ஃபைனல் மெட்டீரியலாக கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா அயன் ஓர்லேருந்து நம்ம மெட்டலை வந்து பிரித்து எடுக்கிறோம். ஸோ இப்போது அயன் ஓர்லேருந்து மெட்டலை பிரித்து எடுக்கிற வரைக்கும் நம்மளால் அயன் ஓரை செப்பரேட்டாக ஒரு ரிசோர்ஸாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ஒன்ஸ் அந்த அயன் ஓரில் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ், டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அயன் பேஸ்டு சப்ஸ்டன்ஸை மட்டும் பிரித்து எடுத்தோம்னா அதை வந்து நம்மளால் ஒரு ரிசோர்ஸாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் அயன் ஆரல்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக கட்டியிருக்கக்கூடிய பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ரோடு, மெஷினரி, வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிசோர்ஸஸில் ஸ்பெஷலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி. சரிங்களா? டெக்னாலஜியும் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இதெல்லாம் ஹியூமன் மேடுக்கு கீழே வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட். வேற இப்போ பார்க்குறது எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஹியூமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் தான். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பீப்புளை வந்து நம்ம கரெக்டான வகையில் வந்து யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் நிறைய ரிசோர்ஸஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா when they have the knowledge, skill, technology. சரிங்களா? அதாவது இந்த 3 விஷயத்தையும் நம்மளால் எஜுகேஷன் மூலமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை ப்ரொவைட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ப்ராப்பரான ஹெல்த்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஆர் ஒரு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. சரிங்களா? அதாவது நாலேஜ், ஸ்கில், டெக்னாலஜி இது 3ம் எஜுகேஷனில் வரும். ஸோ அந்த எஜுகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதன் மூலமாக அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் ஆர் பீப்புளிலேருந்து ஹியூமன் ரிசோர்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தே ஹாவ் மோர் ஸ்கில்ஸ். சரிங்களா? அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகப்படியாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வகையில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு நிறைய ரிசோர்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமனுக்கு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அவங்கள ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎம் மோடி வந்து அங்கே வேர்ல்டு ஃபோரமில் பேசியிருப்பார். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கன்சர்விங் ரிசோர்ஸஸ். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கன்சர்விங் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் இருக்குது, அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸில் நிறைய ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் இப்போது ஒரு ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸான கண்டிஷனுக்கு வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பர்டிகுலர் ரிவர் இருக்குது, சாயிலை நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். மேபி இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரை கண்டிஷன் வந்து ஃபர்தராக இன்னும் வந்து ஒரு 5 to 6 years அப்படியே ப்ரிவேல் ஆச்சுன்னா அங்கே எந்த ஒரு ரிவரும் வந்து ஃப்ளோ ஆகாது. சரிங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து ரீஃபில் ஆகாது. சரிங்களா? இப்போ அங்கே சாயில் ரீஃபில் ஆகலை அப்படின்னா அங்கே நேச்சுரல் பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸை ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், அதாவது நேச்சுரல் இன்ஸ்டெபிலிட்டி வரும். இதுவே நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸாக இருந்தால், முன்ன பார்த்தது ரெனியூபிள் ரிசோர்ஸஸ், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரீஃபில் நடக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். வேறஸ் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட்டு தான். சரிங்களா? அங்கே ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த பேச்சுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் தான் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம ரிசோர்ஸஸை ப்ராப்பராக வந்து கன்சர்வ் பண்ணும். ஸோ ப்ராப்பராக கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட நீடை பொறுத்து நம்மளோட அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணணும், நம்மளோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ரிசோர்ஸஸை ஃப்யூச்சர் பீப்புள்ஸ்க்கு வந்து கன்சர்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா, பேலன்சிங் த நீட் டு யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ கன்சர்வ் தெம் ஃபார் ஃப்யூச்சர். சரிங்களா? இதை நம்ம ஹோலிஸ்டிக்காக சொல்லணும் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழி இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு சிங்கிள் ஹியூமன் பீயிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும், வேறஸ் ரீசைக்கிளிங் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸஸோட யூசேஜை வந்து கட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து ஃப்யூச்சர் பீப்புள்ஸுக்கு வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் வரலாம், நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங், இப்போது நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னும் போது தெரியாமல் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன், லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன்னா அது வந்து பெருசாக யாரை பாதிக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தை காமனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும்னா ஸ்டாக்னேட் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸோட யூட்டிலைசேஷன் வந்து குறையும். ஸோ ஃப்யூச்சர் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? இதுதான். ஏன்னா நம்ம எல்லாரோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து லிங்க் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து ஹெவியாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ரிசோர்ஸஸ் கிடைக்காது. இதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 ரிசோர்ஸஸை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர், செகண்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மளால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்ல. அதனால் நம்ம எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தண்ணியை வந்து எடுக்க முடியுது. போர்வெல் வந்து டிக் பண்ணி நம்ம தண்ணியை வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன ஆகுது, வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து பிளென்ட்டியாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு தேவையான கரண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு அமௌண்ட்டையும் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இங்கே கவர்மெண்ட் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நம்ம பே பண்ணுறோம் இல்லைங்களா ஒரு அமௌண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் தான். ஏன்னா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பர்டிகுலர் ரூல் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதாவது யாரும் வந்து போர்வெல் வந்து டிக் பண்ணக்கூடாது. இன் ஆர்டர் டு கன்சர்வ் த வாட்டர் டேபிள் யாரும் வந்து போர்வெல் வந்து டிக் பண்ணக்கூடாது. டிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லா வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் டிக் பண்ண முடியாது போர்வெல். சரிங்களா? ஸோ நாங்கள் கொடுக்கறது தான் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி எங்களால் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு செலவு பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் வீட்டில் க்ரீன் எலக்ட்ரிசிட்டி, அதாவது சோலார் பேனல்ஸை வந்து வச்சு வீட்டில் வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டுக்கு மாறிடும். அதாவது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து கவர்மெண்ட் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பராக கன்சர்வ் பண்ணால் தான் இப்போ நம்ம என்ன ஃப்ரீடத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதே ஃப்ரீடத்தை நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் யூட்டிலைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஒரு ப்ரைம் மோஸ்ட் டியூட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வந்து ஒரு சஸ்டைனபிள் பேசிஸ்லேயே வச்சுருக்கணும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடாது. சரிங்களா? அதனால் அதை வந்து ஒரு சஸ்டைனபிள் பேசிஸ்லேயே வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டியூட்டி. அதே மாதிரி நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப், சரிங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு சில ட்ரீஸ் அண்ட் தென் பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் வந்து நம்மளை சுற்றி நிறைய இருந்திருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் வந்து நம்மளை சுற்றி இல்லை. சரிங்களா? காரணம் என்னென்னா அந்த பர்டிகுலர் வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி ஆஃப் லைஃபையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நேச்சருக்கு காஸ் பண்ணக்கூடிய டேமேஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு தாட் வரலாம், நம்ம நேச்சரை எப்படி டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரலாம். சிம்பிள். இப்போது
நியர்பையில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு வந்து போகணும் அப்படின்னா நம்மளால் வந்து நடந்தே போக முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டு போயிட்டு வரோம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன லாஸ் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், அது வந்து ஒரு கோல் பேஸ்டு மெட்டீரியலை தான் யூட்டிலைஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது, பெட்ரோலியம். ஸோ அது ஒரு நேச்சுரல் லாஸ். செகண்ட் வந்து என்ன, அதிலேருந்து நிறைய கார்பன் எமிஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த கார்பன் எமிஷன்னால் சுற்றி இருக்கக்கூடிய ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. அதே மாதிரி மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்டைனபிலிட்டியை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நேச்சரை வந்து ஈவனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே பேசிஸில் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோம்னா புக்காக படிக்காமல் ஒரு லைஃப் ப்ராசஸாக நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷனுக்காவது நம்மளால் ஃப்யூச்சரில் சேவ் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம இப்போ என்ன ஃப்ரீடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசனை நீங்கள் இப்போது கேட்டதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம படிக்கிறது மூலமாக நம்மளால் வந்து இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து நல்ல கண்டென்ட்டை வந்து எழுத முடியும். சரிங்களா? இப்போது இதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸை நம்ம சைட் பை சைட் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட படிக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர்எல்ஸ் சஜஷன்ஸ் இருந்தால், நீங்கள் வீடியோஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் கீழே ப்ரொவைட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் தென் நம்ம சேனல் எஜுகேஷன் மேட் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நியர்பையில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் தென் டெலகிராமோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.